புனித லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாடோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தன் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பு இறை சொந்தங்களே, அந்த குடும்பத்தை நல்லா எனக்கு தெரியும். கணவன் மனைவி இருவரும் கோவிலுக்கு எப்போது பக்தியாக வருவார்கள். தாங்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் தங்கள் பிள்ளைகளையும் ஆலயத்திற்கு அழைத்து வருவார்கள். பிள்ளைகளை எப்படி ஒரு கத்தோலிக்க பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்பதிலே அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டியவர்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்தில் என்ன பிரச்சனை இருக்கு தெரியாது. ஆனா பிள்ளைகளை குறித்து எல்லாற்றையும் பெற்றோர் அறிந்து வைத்திருந்தார்கள். மனைவி கணவன் மீது மிகுந்த அன்பு செலுத்துகிறவராக இருந்தார். கணவன் மனைவியுடைய அன்பை உதாசீனப்படுத்துவராக இருந்தார். மனைவியிட்ட நல்ல பேச்சுவார்த்தை இருந்தாலும் வெளி உலகத்துல அவங்களுக்கு வெளியில இருக்கவங்களுக்கு நல்லவராகவும் குடும்பத்துல எதுவுமே கண்டுகொள்ளாத ஒரு நபராகவும் இருந்தார். கணவர் பல்வேறு நபர்களுடன் தொடர்பில் இருந்தார். இதெல்லாம் அறிந்து மனைவி ரொம்ப பொறுமையாக அந்த கணவருக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சு வராங்க. வாழ்க்கையில எப்போதுமே இதை கடைபிடித்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். வெள்ளி விழா கொண்டாடினாங்க. இப்ப கணவருக்கு திடீரென்று இதயத்துல பிரச்சனை, இதயத்துல இரத்த ஓட்டத்துல அடைப்பு இருப்பதாக சொல்ல கேள்விப்படுகிறார்கள். அதிகமாக அடைப்பு இருக்கிறது, 3-4 இடங்கள் அடைப்பு இருக்குது. குலைக்கிறதுக்கு, வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் மிகவும் சொற்பம் என்று சொல்லுகிறது. மனைவி தன்னிட்ட என்னென்னலாம் இருக்கு எல்லாத்தையுமே அடை வச்சுட்டு கணவரை போய் காப்பாத்துறாங்க. சாக போற நிலைமையில இருந்தவரை மீண்டும் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, மீண்டுமா கணவர் வந்து இப்ப என்ன பண்றாருன்னா புதுசா மனைவி மீது சந்தேகப்படுறாரு. அதனால என்ன பண்றாருன்னா மருத்துவத்தை எல்லாம் எடுத்துக்கலான்னு அப்படியே போறாரு. அப்ப ஒரு சில நேரங்களில் உதாசீனப்படுத்துறாரு. இவரை திருமணம் செய்து கொள்வதற்கு வேற அவருடைய உறவினர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் இவரை வேண்டாம்னு தூக்கி போட்டாங்க. அல்லது இவருடைய இந்த மோசமான நிலைமை கண்டவர்கள் அவரை குறித்து விசாரிக்கவே வரவில்லை. இதெல்லாம் மனைவி எல்லாத்தையுமே நல்லா அறிந்து வைத்திருக்கிறார். ஆனா கணவர் வந்து தூக்கி போட முடியல. எளிதாக கணவரை அவர் தூக்கி எரிந்து விடவில்லை, அல்லது தனக்கு அன்பு காட்டல, தனக்கு உண்மையான பிரமாணிக்கமாக இல்லை என்று சொல்லி கணவரை அவர் ஒருபோதுமே ஒதுக்கியது கிடையாது, விளக்கியது கிடையாது. பல்வேறு நேரங்களில் திட்டுறாரு, கோபப்படுறாரு, எல்லாமே நடக்குது. அப்ப ஒரு முறை அவங்களை கேட்டேன், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அவர் தான் எந்த மருந்துமே எடுத்துக்க மாட்டாரு, நீங்க ஏன் அப்ப அவருக்கு இவ்வளவு ரொம்ப கேர் பண்ணி செய்யறீங்க? ஏன் அவரை நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்துக்கிறீங்க? அவர் அப்ப அவருடைய நீங்க எவ்வளவுதான் கொடுத்தாலும் அவர் அதை ஏத்துக்க மாட்டாருன்னா நீங்க ஏன் இவ்வளவுதான் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், அவருக்கு வேணா என்னுடைய மேன்மை தெரியாம இருக்கலாம், என்னை உதறிட்டு போலாம், என்ன வேணாலும் என்னை
நினைச்சுக்கிட்டோம் ஃபாதர், அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஒருவேளை நான் என் கணவரை காப்பாத்தல அப்படின்னா அவருக்கு அந்த இருதயத்துல பிரச்சனை இருக்கிற பேச்சரை இல்ல, இப்ப எந்த நேரத்திலையும் சரியில்லை, மாத்திரை அவர் சரியா எடுக்கல, இல்ல அவருக்கு நான் சரியான பணிவிடை செய்யவில்லை என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டு என் கணவருக்கு நான் திருமணத்தின் போது செய்து கொடுத்த அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றவில்லை என்று சொல்லி என்னுடைய மனசாட்சி என்னை கொன்றுவிடும். அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக வாழ முடியாது. என் கணவர் என்னை விட்டு போயிட்டாலும், இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் என்னால் நிம்மதியாக வாழ முடியாது என்று சொல்லி தன்னுடைய அன்பை முழுவதுமாக, எவ்வளவுதான் தீமை செஞ்சாலும் தனது அன்பை முழுவதுமாக அந்த மனைவி அந்த கணவருக்கு காட்டினார். இயேசுவின் பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற வாய்ப்பு. ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யலன்னா பாவம் என்று சொல்லி யாக்கோபு தனது திருமணத்தில் சொன்னார். இன்னைக்கு கடவுள் முதல் வாசகத்துல இணைச்சட்டத்தின் வழியாக நான் உனக்கு முன்னாடி வாழ்வையும் வைக்கிறேன், சாவையும் வைக்கிறேன், நல்லதை வைக்கிறேன், கெட்டதையும் வைக்கிறேன், நீ தேர்ந்தெடு என்று சொல்லி சொல்றார். அப்ப கடவுள் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வாய்ப்புகளை நாம எப்படி எடுத்துக்கிறோம் அதுலதான் இருக்குது. அதுலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. அப்ப நமக்கு எத்தனை விதமான சோதனைகள் வரலாம், அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு தாண்டி போகக்கூடிய, கிறிஸ்தவ வாழ்க்கையை துறந்து போகக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நிச்சயமாக வரும். அப்படி வர்றப்ப எல்லாம் நாம எதை மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா, கடவுள் எனக்கு நல்லதை மட்டும் தேர்ந்தெடுக்க சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த நல்லதை நான் தேர்ந்தெடுக்கிறப்பதான் கடவுளுடைய அருளாசி எனக்கு நிறைய கிடைக்கும். இந்த விவிலியத்தை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். நிறைய இடங்களை நம்ம அந்த விவிலியத்துல பார்க்கலாம். தொடக்கத்திலே பார்க்கிறப்ப கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்க நல்லபடியா இருங்க, நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா அவர்கள் எதை தேர்ந்து கொள்கிறார்கள்? கடவுளுக்கு எதிராக போகும் என்று சொல்லி அவர்கள் சாவை வருவித்துக் கொள்கிறார்கள். இது தொடக்கத்துல பார்க்கிறோம். அதன் பிறகு முக்கியமான ஒரு நபராக வருபவர் நோவா. நோவாவின் காலத்துல மக்கள் எல்லாம் தீமை செய்து வாழ்றாங்க. அப்ப கடவுள் கூப்பிட்டு நோவா கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பெட்டகம் செய், ஒரு பேழை செய், அதுல நீ எல்லாம் குறைச்சுக்கோ அப்படின்னு சொல்றப்ப கடவுளுடைய வார்த்தை வேண்டாம் என்று சொல்லி அவர் உதறிவிடவில்லை. மற்ற மக்கள் எல்லாம் அவருடைய வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தைகளை உதறிவிட்டார்கள். ஆனால் நோவா உதறல. கடவுள் என்ன சொன்னாரோ அதுபடி செய்கிறார், அது வாழ்வை பெற்றுக் கொள்கிறார். கடவுளுடைய வார்த்தை என்னவோ அதை கீழ்ப்படுகிறார். அதன் பிறகு நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம். ஆபிரகாம ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கூப்பிடுறாரு. உடனே அவர் நோ சொல்லாம நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆபிரகாம் வருகிறார். துறப்பனூர் புத்தகம் 22வது அதிகாரத்துல தன் ஒரே மகனை கடவுள் ஆபிரகாம் பலிவிடுவது கேட்கிறப்ப, மகனா கடவுளா, ரெண்டு தெரிவு இருக்கு. ஆனா இவர் ஆபிரகாம் தேர்ந்தெடுத்தது நான் கடவுள் சார்பாக கடவுளுடைய ஆசையை பெற்றுக்கொள் என்று சொல்லி தனது மகனை பலியிட அவர் தயங்கவில்லை. மாறாக கடவுள் அவருக்கு ஆசை நிறைய ஆசையை தரார். தன் மகனை கொடுக்கிறார். நீ எனக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறாய், அல்லது நீ நன்மையை தெரிந்து கொண்ட நான் உனக்கு ஆசையின் மேல் ஆசை தரான் என்று சொல்றார். யோசுவா புத்தகம் 24வது அதிகாரம் 15வது இறைவாக்கில் வாசிக்கிறோம். அங்க மக்கள் எல்லாம் கடந்து வந்துட்டாங்க. பாலும் தேனும் பொடியும் இடத்திற்கு வந்துட்டாங்க. அப்ப மற்ற எல்லாரும் மோசம் போறப்ப யோசுவா இப்படி சொல்றார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்யும். இஸ்ரேல் மக்கள் கடவுளை எதிர்த்து முடமுடங்கி போறப்ப யோசுவா மட்டும் சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் கடவுளுக்கே ஊழியம் செய்யும். அப்ப கடவுளை மட்டுமே அவர்கள் தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அப்ப இதன் மூலமாகத்தான் தாங்கள் வாழ்வை நிறைய பெற்றுக் கொள்வதாக நாம் அறிந்து கொள்வோம். இன்னைக்கு நற்செய்திக்கு வருவோம். ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து நாள்தோறும் தன் சிலுவை தூக்கி கொண்டு வரட்டும் அப்படின்றாரு. அப்ப முதல்ல நாம அந்த நிகழ்வுல பார்த்த அந்த பெண்மணிக்கு தனது கணவரோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு சிலுவை. நான் என்ன சொன்னாலும் என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில நான் எப்படி அவரோடு வாழ்வது என்பது சொல்றது அவருடைய மிகப்பெரிய சிலுவை. அதையெல்லாம் கடந்து இதுதான் என்னுடைய அன்றாட சிலுவை என்பதனை அவர் அவருக்கு உணர்த்துகிறார். அப்ப இதுதான் கடவுள் இந்த நாள்ல உங்களை என்னையை தேர்ந்தெடுக்க சொல்றாரு, இந்த நாள்ல உங்களை என்னையும் பார்க்க சொல்றாரு. அப்ப கிறிஸ்தவ வாழ்வால் இந்த தவக்காலம் என்பது வெறுமனே வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி தள்ளுவது மட்டுமல்ல. என்னை நாம் மற்ற காரியங்கள், தீமையான காரியங்களிலிருந்து நான் என்னை ஒதுக்கிக் கொள்வது மட்டும் கிறிஸ்தவ வாழ்வு, தவக்கால் வாழ்வு அல்ல. நானாக விரும்பி சிலுவைகளை ஏற்பதும் கிறிஸ்தவ வாழ்வு, தவக்காலத்திற்கான வாழ்வு. அதுதான் ஆண்டவர் இயேசு நினைச்சிருந்தாரா எனக்கு சிலுவை வேண்டாம் என்று சொல்லி உதவி இருக்கலாம்.